திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிற்றம்பல நாடிகள் அருளிச் செய்த திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவல் என்கின்ற அற்புதமான நூலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். பாகம் 3. சென்ற பகுதியிலே காப்புச்செயல் சிந்தித்தோம். இந்த பகுதியிலே நூல் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். முதலிலே சுப்பிரமணிய சுவாமிகள் குரு தேசிக மூர்த்தியாக அருள் புரிவதை நமக்கு காட்டி அருளியிருக்கின்றார் நூலாசிரியர். நூல் ஓம் என்னும் தாரக ஒன் பொருள் சிவனுக்கு ஆம் என மொழிந்தே அருட்குரு ஆனோன் பொற்புறு பொதியை வேற்புறு முனிக்கி நற்பொருள் விளக்கும் ஞான தேசிகன் பொய்வழி சமணப்புலை இருள் நீக்கி சைவம் வளர்க்கும் சம்பந்த மூர்த்தி. சைவ சமயத்திலே நாம் பின்பற்றக்கூடிய சைவ சித்தாந்த நெறியிலே மிக இன்றியமையாததாக சொல்லப்படுவது குருநாதரின் உபதேசம். அதாவது உலகில் உள்ள மக்கள் உய்வதற்கு வழிகாட்ட குருநாதன் தேவை. குருநாதன் இன்றியமையாததாக சொல்லப்படுகின்றவன் என்பதனை நமக்கு இந்த நூலில் உணர்த்துகின்றார் இந்த நூலாசிரியர். இதனை காட்டுவதற்காக பரம்பொருள் தந்தையாகவும் சிவபெருமானாகவும் மகனாக முருகப்பெருமானாகவும் இருந்து செய்த அந்த திருவிளையாடல் சுவாமிமலை என்னும் திருவேரகத்தில் நடந்தது. பரம்பொருள் உயிர்களுக்கு செய்யும் கருணையில் அதீத கருணை என்ன என்று சொன்னால், அது அவன் அந்த பெருநிலையில் இருந்து ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு குருவாக வந்து ஞானத்தை உபதேசிப்பதாகும். எனவே 1000 நாமம் நம்முடைய முருகப்பெருமானுக்கு இருந்தாலும் சிவகுருநாதன் என்கின்ற அந்த சிறப்பான நாமமே முதலில் வைத்து எண்ணத்தக்கதாக இருக்கின்றது. குமரனை குருவாக வரும்படி கூப்பிட்டால் அவன் எந்த நேரத்திலும் வருவான். அதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு முதல் அடியிலே விளக்கி காட்டுகின்றார் நம்முடைய நூலாசிரியர். ஓம் எனும் தாரக ஒன் பொருள் சிவனுக்கு ஆமென மொழிந்தே அருட்குரு ஆனோன். ஓம் என்பது நாதம். இதன் பெயர் பிரணவம். தாரகம் என்பது பிரணவம் என்பதற்கு மிகவும் புதிதாக இருப்பது என்று பொருள். தாரகம் என்பதற்கு கடத்துவது, அதாவது சீவான்மாக்களை பந்தத்தினின்றும் கடக்கச் செய்வது என்று பொருள் கூறுவார்கள். பிரணவம் என்பதற்கு ஒரு வளைவு என்று ஒரு பொருள் கூட இருக்கின்றது. எல்லாவற்றையும் தன்னுள் அகப்படுத்தி வளைத்து கொண்டிருப்பது என்று பொருள் கூறலாம். இந்த பிரணவம் இறை, சக்தி, உயிர், மாயை, மலம் என்னும் 5 பொருளையும் தன்னுள் அடக்கி நிற்கின்றது. எனவே இதனை திரு ஐந்தெழுத்தே என்றும் கூறுவார்கள். ஒன்பொருள் என்பது ஒளியுடைய பொருள், சிறந்த பொருள். ஓம் என்பது அந்த ஒளி. இந்த ஒளியில் அகரம், உகரம், மகரம் என்னும் எழுத்துக்கள் அடங்கி இருக்கின்றது. எனவே ஆ, உ, மா என்பது அதனுடைய விரிவு அல்லது அந்த எழுத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடிய நிலை இந்த ஓம் என்கின்ற மந்திரம் என்று சொல்லப்படுகின்றது. அகரம் முதலிய 5 எழுத்துக்களே அந்த கரணங்களையும் ஆன்மாவையும் செலுத்தும் எழுத்துக்களாக நின்று ஆன்மாவிற்கு ஓயாது புதிதாக அறிவை தோற்றுவித்து கொண்டே இருக்கின்றது என்றும் சொல்லுகின்றார்கள். அடுத்த அடியிலே சிவனுக்கு ஆமென மொழிந்தே என்று இங்கே கொடுக்கின்றார். இந்த வரியினுடைய விளக்கத்தை 3 பொருளில் நாம் காணலாம். முருகப்பெருமான் பிரம்மாவை ஓம் என்பதன் பொருளை கூறு என கேட்டபொழுது நானே அதன் பொருள் என்று அவன் கூறினான். அதனால் முருகன் அவனை சிறையில் இட்டான். அதனால் ஓம் என்னும் மொழியினால் சுட்டப்படும் பொருள் பிரம்மா முதலிய கடவுளர்கள் அல்லர், சிவபரம் பொருள் ஒருவனே என்பது பெறப்படுகின்றது. முருகப்பெருமான் பிரம்மாவை சிறை செய்ததை அறிந்து திருமால் முதலியவர்கள் வருந்தி சிவபெருமானிடம் முறையிடுகின்றார்கள். அதற்கு இறங்கி சிவபெருமானும் முருகப்பெருமானிடத்தில் கூறி பிரம்மாவை சிறைவிட
சிறையிலிருந்து விடுபடும்படியாகச் செய்கின்றார். அப்பொழுது சிவபெருமான் ஓம் என உரைக்கும் சொல்லின் பொருள் உனக்கு போமோ? போம் எனில் அதனை இன்னே புகழ் என்று கேட்கின்றார். அதற்கு முருகப்பெருமானோ ஆம் எனினும் அதனை யாரும் கேட்ப இற்று என இயம்பலாமோ என்று கேட்டார். பின்னர் சிவபெருமான் தன் திருச்செவியை நல்கி மறையின் இரகசியமாக எனக்கு கூறு என்கின்றார். அவ்வாறே முருகப்பெருமான் மொழிந்தார் என்று கந்தபுராணம் இவ்வாறு கூறுகின்றது. முருகப்பெருமான் இரகசியமாக ஓம் என்பதன் பொருள் மொழிய கேட்ட சிவபெருமான் ஆம் நீ கூறியபடியே வேதம் சதாசிவோம் எனவும் சுப்பிரமணியோம் 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 எனவும் கூறுதலின் நாம் இருவருமே ஓம் என்பதன் பொருள் என நீ கூறியது பொருந்துவதாகத்தான் இருக்கின்றது என்று கூறி மகிழ்கின்றார் என்று இந்த புராணம் நமக்கு காட்டுகின்றது. எனவே ஓம் என்பதற்கு சிவபெருமான் முருகன் என்னும் இரு கடவுளர்களை பொருளாக கொள்ளலாமோ எனில் அவர்கள் இருவரும் ஒருவரே, வேறு வேறானவர்கள் அல்லர். ஒரு திருவிளையாடலின் நிமித்தம் அங்கனம் இருவராக நிற்கின்றார்களே அன்றி வேறு வேறானவர்கள் அல்ல. எனவே ஓம் என்பது பரம்பொருளை சுட்டுவதே என்று கொள்ளுதல் வேண்டும் என்பதனை இந்த அடி நமக்கு விளக்கி காட்டுகின்றது. இவ்வாறெல்லாம் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஓம் என்னும் மந்திரப்பொருள் உபதேச முறையால் கூறி குருநாதன் எனச் சிறப்பு பெற்று விளங்கியதை நம்முடைய அருணகிரிநாதர் சுவாமிகள் திருப்புகழிலே பல இடங்களில் பாடி மகிழ்கின்றார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்செய் குருநாதர் என்றெல்லாம் பாடி மகிழ்கின்றார். அடுத்த 2 வரிகளில் பொற்புறு பொதிய வெற்பு உரு முனிக்கி நற்பொருள் விளக்கும் ஞான தேசிகன் என்று அமைகின்றது. முருகப்பெருமானிடம் உபதேச முறையால் ஓம் எனும் பிரணவ பொருளினை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் இப்பொருளை கேட்கத்தக்கவர் அகத்திய முனிவரே அன்றி வேறொருவரும் அல்லர். எனவே அம்முனிவருக்கு இப்பொருளை உபதேச முறையில் கூறுக என்று கூறுகின்றார். சிவபெருமான் கூறியபடியே முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் செய்கின்றார். இதனை இந்த அடிகள் நமக்கு விளக்கி காட்டுகின்றது. பொறுப்பு உரு பொதிய வெற்பு உருமுனிக்கு நற்பொருள் விளக்கும் ஞான தேசிகன். முருகப்பெருமானிடம் உபதேச முறையால் ஓம் எனும் பிரணவ பொருளினை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் இப்பொருளை கேட்கத்தக்கவர் அகத்திய முனிவரே அன்றி வேறொருவரும் அல்லர். எனவே அம்முனிவருக்கு இப்பொருளை உபதேச முறையில் கூறுக என்று கூறுகின்றார். சிவபெருமான் கூறியபடியே முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் செய்கின்றார். இதனை இந்த அடிகள் நமக்கு விளக்கி காட்டுகின்றது. பொறுப்பு உரு பொதிய வெற்பு உருமுனிக்கு நற்பொருள் விளக்கும் ஞான தேசிகன். அடுத்த 2 அடிகளிலே பொய் வழி சமண புலையிருள் நீக்கி சைவம் வளர்க்கும் சம்பந்த மூர்த்தி என்று பாடுகின்றார். திரு ஞானசம்பந்த சுவாமிகள் இந்த உலகத்தில் தோன்றி வாழ்ந்த காலத்தில் சமணர்கள் அவர்களால் வந்த அந்த இருளை நீக்கி சைவத்தை வளர்த்தார். அவர் அருளிச் செய்த தேவார திருப்பதிகங்கள் இன்றும் சைவத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றது. எக்காலத்திலும் அது வளர்க்கும் என்பதில் சிறிதளவேனும் ஐயமில்லை. எனவே வளர்த்த என்று இறந்த காலத்தால் கூறாமல் முக்காலத்துக்கும் செல்லுமாறு வளர்க்கும் என்று கூறுகின்றார். திரு ஞானசம்பந்த மூர்த்தி சுவாமிகளை முருகப்பெருமானுடைய அம்சமாகவே தோன்றியவர் என்று கூறுகின்றார். இந்த கொள்கையை உடையவர்கள் ஒட்டக்கூத்தர், அருணகிரிநாத சுவாமிகள், திரு போரூர் சிதம்பரநாத சுவாமிகள் இவர்கள் எல்லோருமே முருகப்பெருமானை திருஞான சம்பந்த மூர்த்தி என்ற பெயரால் குறிப்பிடுகின்றார்கள் தம்முடைய நூலிலே. அந்த வகையிலே நம்முடைய பாம்பன் சுவாமிகளும் திரு ஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகளை குறிப்பிடுகின்ற பொழுது பதித்தன்மையினை உற்ற திருஞான சம்பந்த சுவாமிகள் அபர சுப்பிரமணிய மூர்த்திகளுள் சிவசாயுச்சியத்தை அவாவும் காரணத்தால் அச்சுப்பிரமணிய சாரூபியம் உறுதிப்படா நிலையில் நின்று நல்லார் ஆதிக்கத்தின் பொருட்டும் தீயார்
ஆக்க நீக்கத்தின் பொருட்டும் வெளிப்பட்டவர் என்று கூறுகின்றார். எனவே இந்த அடியில் இந்த சமணர்களை அவர்கள் சமணப்புலை இருள் நீக்கிச் சைவம் வளர்க்கும் ஞான சம்பந்த மூர்த்தி என்று இந்த அடியிலே நமக்கு காட்டுகின்றார். எனவே சுப்பிரமணிய சுவாமிகள் குரு தேசிக மூர்த்தியாக இருந்து அருள் செய்வதை இந்த 6 அடிகள் நமக்கு விளக்குகின்றது. ஓமெனும் தாரக ஒன்பொருள் சிவனுக்கு ஆம் என மொழிந்தே அருட்குரு ஆனோன் பொற்புறு புதிய வெற்புறு முனிக்கி நற்பொருள் விளக்கும் ஞான தேசிகன் பொய் வழிச் சமணப்புலை இருள் நீக்கிச் சைவம் வளர்க்கும் சம்பந்த மூர்த்தி என்று பாடுகின்றார். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்த பதிவிலே சிற்றம்பல நாடிகள் அருளி செய்த திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவல் என்கின்ற நூலிலே முருகப்பெருமானுக்கு உரிய பல பெயர்கள், அந்த பெயர்களுக்கான காரணங்கள் இவற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து கேளுங்கள், மகிழுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.